எல்லாருக்கும் வணக்கம். காஃபி வித் சாரால இனி அடுத்து ஒரு 3-4 எபிசோட்ஸ்க்கு சென்னை விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது போயிருப்போம். அப்படி இது வரைக்கும் நீங்கள் போனதில்லை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு தடவை அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி என்ன இடம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா சென்டினரி லைப்ரரி அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது கிண்டி இல்லைனா தரமணி போகிற வழியில் கோட்டூர்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சாச்சு. இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்கூலோட ஆனுவல் டேவும் இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியமில் நடக்குது. உள்ளே பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இந்த இடம் புத்தக பிரியர்களுக்கான ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இங்கே எக்ஸாம்ஸ்க்காக கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது இங்கே இருக்க குழந்தைகளுக்கான நூலகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். லைப்ரரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே எக்கச்சக்கமான கார்கள் நிறுத்தலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம். இது அண்ணா நூற்றாண்டு லைப்ரரிக்கு பக்கத்துலேயே இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியம். 50,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 1000 பேருக்கு மேலே உட்காரக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். இந்த ஆடிட்டோரியமோட இன்னொரு பக்கத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நுழையிற இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சரான CN அண்ணாதுரை அவர்களோட சிலை இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா, த லைப்ரரி ஷால் ஃபைண்ட் அ பிளேஸ் நெக்ஸ்ட் டு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பதிச்சிருக்காங்க. எப்படி மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு இடம், சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் அத்தியாவசியங்களோ அந்த மாதிரி மனுஷனுக்கு அறிவும் அத்தியாவசியமான ஒரு விஷயம். அந்த அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இடமா இந்த லைப்ரரி இருக்கிறதுனால அது பேசிக் நெசசிட்டிஸோட சேர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த அழகான வார்த்தைகள். என்னதான் கைவிரல் நுனியில் இப்போ எல்லா தகவல்களும் நமக்கு கிடைச்சாலும் இன்னைக்கும் லைப்ரரியோட இம்பார்ட்டன்ஸ் குறையாம தான் இருக்கு. இந்த அண்ணா சென்டினரி லைப்ரரி ஏஷியாலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லைப்ரரிஸ் அப்படின்ற அந்தஸ்து பெற்றிருக்கு. 2010 இனாக்ரேட் பண்ணப்பட்ட இந்த லைப்ரரியில் மொத்தமாக 8 ஃப்ளோர்ஸ் இருக்கு. 5 lakh plus புக்ஸ் இருக்கு. அதனால நிஜமாவே இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு புக் லவர்ஸ் பேரடைஸ் தான் சொல்லணும். 3.75 lakh ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா அப்படின்னா கூகுள் அதுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் 7 ஃபுட்பால் கிரவுண்டை ஒன்று மேலே ஒன்று வச்சா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லிச்சு. உள்ளே நுழைஞ்சதும் இருக்கிற இந்த லாபி இல்லைனா ரிசப்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான புத்தகம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான விளக்கு. அப்புறம் ஃபாதர் ஆஃப் லைப்ரரியன் சயின்ஸ் அவரோட ஃபோட்டோ டாக்டர் SR ரங்கநாதன். அன்னைக்கு லைப்ரரியில் ஏதாவது ப்ரோக்ராம்ஸோ ஈவெண்ட்ஸோ நடந்தால் அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. லைப்ரரி உள்ளே நுழையும் போது நம்மளோட பேர் அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம எஸ்கலேட்டர் ஏறி போகிற இந்த இடத்துல ஒரு ஆவின் பார்லர் வச்சுருக்காங்க. ஆவினில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு படிக்கும்போது பசிச்சுது அப்படின்னா நடுவில் சாப்பிட்டுட்டு போகலாம் குயிக்காக. நம்ம இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த 8 மாடியும் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக தெரியும்.
எனக்கு இந்த லைப்ரரியிலேயே வந்து ரொம்பவே பர்சனல் ஃபேவரட் வந்து சில்ட்ரன் செக்ஷன் தான். இவ்வளோ பெரிய லைப்ரரியில் குழந்தைங்களுக்காக டெடிக்கேட்டடாக வந்து ஒரு ஃப்ளோர் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த ஊரில் அதுவும் சென்னையில் இருக்கும்போது இந்த ஃபெசிலிட்டியை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோவாவது இந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வரலாம். நீங்க உள்ள வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த குழந்தைங்களுக்கான பிரிவு வந்து எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ புக்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான அமைதியான சில்ட்ரன்ஸ் லைப்ரரிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலே போதும். புக்கே பிடிக்காத குழந்தைங்க கூட வந்து ஏதோ 1-2 புக்ஸு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து புரட்டி பார்ப்பாங்க. இந்த லைப்ரரியில் இந்த சில்ட்ரன் செக்ஷன் மட்டும் இல்லாமல் குவைட் ஜோன் இருக்குது, ரீடிங் ஹால்ஸ் இருக்குது, லா, இன்ஜினியரிங், மெடிசன், IAS ப்ரிப்பரேஷன் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே 120 டேபிள்ஸ்க்கு மேலே இருக்குது வித் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ். வந்து படிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தினமும் வந்து இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி படிச்சுட்டு போகிறாங்க. இங்கே டிஜிட்டல் செக்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிரைல் புக்ஸும் இருக்குது விஷுவலி சேலஞ்ச் ரீடர்ஸ்க்காக. எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஃபெசிலிட்டிஸான லிஃப்ட்டு, ரேம்ப்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இருக்குது. டைமிங்ஸ் எல்லா நாளும் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். பப்ளிக் ஹாலிடேஸ் அன்னைக்கு மட்டும் கிடையாது. என்ட்ரி ஃபீ கிடையாது, அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஃபோன்ஸை மட்டும் கண்டிப்பாக சைலண்டில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் சென்னையில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு புக்ஸு, ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அவங்கள ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கண்களுக்கும் அறிவுக்கும் விருந்தளிச்சாச்சு. அடுத்து வந்து வயிற்றுக்கும் வாய்க்குமான விருந்த நேரம். பக்கத்தில் வந்து ஒரு நல்ல கஃபேக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இப்போது மேலே நான் காட்டுற இந்த போர்டை பார்க்கும்போதே ஒரு சில பேர் கண்டுபிடிப்பீங்க. ஸோ தரமணியில் இருக்க ரைட்டர்ஸ் கஃபேக்கு தான் வந்திருக்கோம். இந்த கஃபேவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் புக்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கஃபே தான். ஹிகின் பாதம்ஸ்ன்ற ஃபேமஸான புக் ஸ்டோரோட சேர்ந்து தான் வந்து இந்த கஃபே வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ ரைட்டர்ஸ் கஃபேன்ற நேமில் உள்ளே நுழைஞ்சதுமே வந்து இங்கேயும் வந்து நிறைய புக்ஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா இங்கே என்ன புக்ஸ் கலெக்ஷன், ஸ்டேஷ்னரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு அப்புறமா பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு க்யூட்டான கஃபே. இதை வந்து நிறைய வேர்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். கப்பிள் ஃப்ரெண்ட்லி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, நல்ல ஒரு அமைதியான அழகான கஃபே. கான்டினென்டல் ஃபுட், இட்டாலியன் ஃபுட், அது வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் லவர்ஸ் எல்லாருக்கும் ஏற்ற ஃபுட் எல்லாமே இங்கே இருக்கும். சுட சுட நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெளியில் மற்ற சில எக்ஸ்பென்சிவான கஃபேஸில் இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா இவங்களோட காஸ்ட் வந்து ரீசனபிளாக இருக்கும். இவங்களோட மெனு புக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப், சாலட்ஸ்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாஃபிள், பேன் கேக் அந்த வெரைட்டிஸும் இருக்குது. எக்ஸில் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ், மசாலா எக் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படைசர்ஸில் வெஜ் அண்ட் நான்வெஜ். பாஸ்தாவில் அவங்களே சில வெரைட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து சாஸ், டாப்பிங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி மேக் யுவர் ஓன் பாஸ்தா பண்ணலாம். பர்கர், அதுக்கப்புறம் வந்து கான்டினென்டல் மெயின் கோர்ஸ், ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸு அண்ட் டெசர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஆர்டரில் இருக்கிறது வந்து க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப். நல்ல க்ரீமியாக இருக்கும். இவங்க சூப் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வித் டிப். சூப்ஸோடு எப்போவுமே வந்து பட்டர் டோஸ்டட் பிரெட் ஸ்லைசஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அடுத்தது இவங்களோட பீஸா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஃப்ரெஷ்லி ஓவன் பேக்டு பீஸா தான் இது. ஆனால் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்டு பீஸா பார்த்ததில்ல. அண்ட் க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். டாப்பிங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். இந்த டிஷ் வந்து பேக்டு
ஸ்பினச் அண்ட் சீஸ் ஸ்ட்ராட்டா அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் இது வந்து நல்ல ஒரு க்ரீமியான சீஸ் டிஷ் தான். ரொம்ப சுட சுட பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. சீஸி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ரைட்டர்ஸ் கவே வந்து மஸ்ட் ட்ரை. இங்கே சீஸ் டிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுவாங்க எல்லாமே. இவங்க ரொம்ப ஃபேமஸ் வந்து இவங்களோட டெசர்ட்ஸுக்கு தான். இது வந்து ரைட்டர்ஸ் கஃபேயோட சிக்னேச்சர் பீஸ் டெட் பை சாக்லேட்னு. அண்ட் இது வந்து லெமன் டார்ட்டு. ரொம்ப விதவிதமாக அழகழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த டெசர்ட்லாம். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெசர்ட்ஸ்லாமே வந்து இவங்கக்கிட்ட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் கோன்ஸ் பாருங்கள், அழகாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் கஃபேயில் இருக்க இந்த டெசர்ட்ஸு ஐஸ்கிரீம்லாம் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். போனோடனே ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் நிற்பாங்க, அங்கே டெசர்ட் செக்ஷனில். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அவங்களோட டிஸ்பிளே. நீங்களே பாருங்கள். ஃப்ரெஷ் பேக்டு ஐட்டம்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து க்ராய்ஸான், கப் கேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்ஸு, மல்டிக்ரெயின் ப்ரெட்ஸ், வீட் ப்ரெட், இந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருப்பாங்க. சூப் ஸ்டிக்ஸு, அப்புறம் விதவிதமான பாப்கார்ன்ஸ், ரஸ்க்ஸு, வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமும் இங்கே இருக்குது. சாண்ட்விச் பிரெட், வால்நட் கேக்ஸு, ப்ரௌனீஸ், பனானா கேக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காஸ்ட் ஃபார் டூ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees கிட்ட வரும். 1000 rupeesக்கு வந்து இங்கே நல்லாவே சாப்பிடலாம். சென்னையில் நிறைய கஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஃபேஸோட கம்பேர் பண்ணும்போது ரைட்டர்ஸ் கஃபே வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போது வெளியில் வந்து ஹிகின்பாதம்ஸோட புக் ஸ்டோருக்கு வந்தாச்சு. இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கர் புக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவான விஷயங்கள், டாய்ஸ் குட்டி குட்டியாக, அதுக்கப்புறம் போர்ட் கேம்ஸ் அதெல்லாமும் இருக்குது. நான் காட்டுற இந்த குட்டி குட்டி மக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பின்ட்ரெஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காஃபி மக்ஸ், இல்லைன்னா வந்து நம்ம ஆஃபீஸ் டேபிள் மேலே வச்சுக்கிற மாதிரி ஜார்ஸ், அதெல்லாம் அழகாக இருந்தது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக நிறைய வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. கலர்ஸ், பெயிண்டிங்ஸ், க்ரையான்ஸ், அதுக்கப்புறம் வந்து கலர் பென்சில்ஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாமும் இருந்தது. புக் லவர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி லவர்ஸ்க்கெல்லாமும் இங்கே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணணும், டக்குன்னு ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னா வந்து இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ டக்குன்னு வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸில் வந்து ஏதாவது 1-2 நம்ம ப்ரௌஸ் பண்ணி அப்படியே எடுக்க முடியும். கவாய் ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ரப்பர்ஸ், பென்சில்ஸ், அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த கலெக்ஷன் கூட இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பென் கலெக்ஷன் இருந்தது. அதில் பார்க்கர் கிஃப்டிங் சீரீஸ் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்கர் கோல்டு பென், அரவுண்ட் 1000 அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம்லலாம் வரக்கூடிய மாதிரி ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரி பென்சில்ஸில், பென்லலாம் வந்து மேலே அழகழகான குட்டி குட்டி பொம்மையெல்லாம் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி பேப்பர் கிளிப்ஸ் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன். எரேசர்ஸோட கலெக்ஷன் பாருங்கள், ஃபுல் மியூசிக்கல் எரேசர் செட். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பியானோ மாதிரி, மைக் மாதிரி, டேப் ரெக்கார்டர் மாதிரி, இந்த கலெக்ஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது வந்து ஒரு யூனிகார்ன் கீ செயின். இது வந்து சவுண்டு, மியூசிக்கெல்லாம் வர மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, இல்லை பர்த்டே பார்ட்டி கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹைலைட்டர்ஸ் பாருங்கள், ஐஸ்கிரீம் ஷேப்பில். அடுத்தது வந்து ஒரு சூப்பரான எரேசர் செட்டு. இது வந்து அவுட்டர் ஸ்பேஸ் தீமில் ஆஸ்ட்ரோனாட், ராக்கெட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து எரேசர் மாடலில் இருக்குது. அண்ட் மற்ற ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமும் இருக்குது. ஐஸ்கிரீம் ஹைலைட்டர்ஸ், அப்புறம் பேஸ்டல் கலர் பென்ஸு, ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க.
இது பார்த்தீங்கன்னா அனிமல் தீம்ட் எரேசர் செட்டு. ஸ்கூலுக்கு தேவையான எல்லா விதவிதமான ஃபேன்சி ஸ்டேஷனரிஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து கொஞ்சம் சோவெனியர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, மேக்னெட்ஸ், அதுலேயும் வந்து ஐ லவ் இந்தியா, தாஜ்மஹால் போட்டு அந்த மாதிரி சில மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் போர்ட் புக்ஸு, அதுலேயும் விதவிதமாக நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுக்கப்புறம் டச் அண்ட் ஃபீல் புக்ஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு ரெசிபி புக்ஸு, குக் புக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கையில் வச்சுருக்கிறது வந்து அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கு. ஸோ அதோட ஒரிஜினல் காப்பி வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான புக் கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு நோட் புக் மாதிரி இருக்குது, அந்த இண்டெக்ஸ் பேஜே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி புக்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஹிகன்பாதம் ஸ்டோரில் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் எப்படி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அண்ணா சென்டினரி லைப்ரரி, ரைட்டர்ஸ் கஃபே, இந்த இடம் எல்லாத்த பற்றியும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சென்னையில் இருந்துட்டு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீக்கெண்டில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது இடத்துலேருந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. நன்றி, வணக்கம்.